மீனாவும் ரொம்பவும் சந்தோஷமாக இருக்காங்க. அந்த டைமில் சத்யா புடவை துணிமணின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறாரு. முத்து அவனை அடிக்க போகலான்னு சொல்லிட்டு எதுக்குடா இங்கே வந்த அப்படின்னு கேட்கும்போது அண்ணாமலை பார்த்தீங்கன்னா அமைதியாக இருப்பா, வந்துட்டு போட்டோம், எதுக்கு இப்போ அவனோட சண்டை போட்டுருக்க, என்ன பிரச்சனை கேட்குறாரு. அந்த பிரச்சனை எதுவும் சொல்ல வேணான்றதுக்காகவே பார்த்தீங்கன்னா மீனா வந்து வாங்கம்னு இருக்காங்க, அமைதியாக என்னன்னு கேட்போம். எதுக்கு சத்யா இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. இல்லைக்கா உங்களுக்கு துணிமணி வாங்கிட்டு வந்தேன், அதை கொடுத்துட்டு போகலான்னு தான் கல்யாணம் நடக்குறேன். கொடுத்தியா, சரி கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சத்யா பார்த்தீங்கன்னா அமைதியாக போயிடறாங்க. முத்துவை பார்த்துக்கிட்டே போகிறாங்க கோவமாக. நான் அண்ணாமலை கேட்குறாரு, உனக்கும் சத்யாவுக்கும் என்னதான்ப்பா பிரச்சனை அப்படின்னும் போது எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, சும்மா சின்ன பிரச்சனை, சிட்டியால் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேன்றான், தேவையில்லாமல் ரவுடியோட சுற்றிட்டு இருக்கிறான், எத்தனை சொன்னாலும் கேட்க மாட்டேன்றான். இல்லை முத்து, நீ எதுவும் என்கிட்ட மறைக்கிற, உண்மையை சொல்லும் போதுன்னா அப்படிலாம் எதுவும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. மீனா கிட்ட போனோடனே ரூமில் கத்துறாரு, எதுக்கு உன் தம்பி என் வீட்டுக்கு வந்தான், எதுக்கு வர சொன்னேன்னு. நான் எதுவுமே சொல்லலைங்க, அம்மாவும் சொல்லலையா, அவனாக தாங்க வந்திருக்கான், எவ்வளோ திமிர் பத்தியா அவனுக்கு, எல்லாம் அந்த சிட்டி கொடுக்குற தைரியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா பிடிச்சி கத்துறாரு.